வெல்கம் டு மை டபுள் டெக்கர் பஸ். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டபுள் டெக்கர் பஸ் வந்து ட்ரை பண்ணல சென்னையில். அதுவும் நம்மளோட ஐகானிக்கான ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இன்னைக்கு போலாமா? ஓகே, ஸோ இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நின்றுக்கிட்டே இப்படியெல்லாம் வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்ன 2 மணி நேரம் 3 மணி நேரம் சும்மா இது வந்து பிரேக்கே கிடையாது கைஸ். ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்தோம்னா முக்கியமாக சாப்பிட்டு வந்துருக்கேன். ஏன்னா இங்கே எல்லாரும் ஸ்நாக்ஸ்ன்ற பேரில் மற்றவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடாம வந்துடாதீங்க. இதுதான் நம்ம பஸ்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்கள் பார்க்க வேண்டியது. இங்கே பார்த்தீங்களா பக்கத்து ஒரு இது வச்சுருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்கு. இதெல்லாம் டப்புனு ஏதாவது ஒரு பிரச்சனை சுத்தியில் எடுத்து டப்புனு கண்ணாடி உடச்சு வெளியே குச்சிடலாம். கீழே என்ன பண்றீங்க? டபுள் டெக்கர் இது, மேலே வாங்க. ஸோ வெல்கம் டு மை டபுள் டெக்கர் பஸ் கைஸ். ஸோ எஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து மெரினா மொட்டை தட்டி விட்டு போகிறோம். ஓகே, நம்மளும் அதை தட்டி விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ வந்து மெரினா பீச்சில் இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படின்னு சொன்னாங்க அந்த இதில் ஆன்லைனில் போட்டுருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான் சுற்ற விட்டாங்க. பொறுமையாக எலக்ட்ரிக் பஸ்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, மெரினா கடற்கரை இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? வெளியே கூட போகலாம், ஆனால் நான் தான் போகல, ஏன்னா வெயிலாக இருக்குல்ல. அங்கே பாருங்க, வெளியில் போயிட்டு செல்ஃபியெல்லாம் எடுக்கலாம். அவங்க பாருங்க செல்ஃபியெல்லாம் இருக்குது. அது மாதிரி என்ன தட்டி விட்ட மாட்டாடி. சுகா ஐஸ் டிக்கெட் ரேட்டு என்னன்னு அப்படின்னு சொல்லவே இல்லை. 200 ரூபாய் கைஸ். மேலே இருக்கிற ஃப்ளோருக்கு, கீழே இருக்கிற ஃப்ளோருக்கு வந்து 150 ரூபா. அதுவும் ஃபார் அடல்ட்ஸ் ஒன்லி. குட்டீஸ்க்குனா 150 ரூபா 100 ரூபாயிலேயே முடிஞ்சது. ஸ்லாட்ஸ் மொத்தமாக 3 இருக்கு. 7 மணி, 12 மணி, அப்புறம் நைட் ஒரு 8 மணின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமிங்லாம் ஸ்லாட்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கோங்க. வாங்க, நம்மளோட கேப்டன் எங்கே உட்காந்து வண்டி ஓட்டுவாருன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் கேப்டனின் அறை. அறையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை டப்பாவில் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒரு டப்பா வச்சு இத்தனை பேர் எப்படி? அதுவும் டபுள் டெக்கர். வெளியே சுற்றி பார்க்கலாமா? சூப்பராக இருக்கா என்னோட பஸ்ஸே கைஸ். எங்களோட டபுள் டெக்கர் பஸ்ஸோட கைடு இவர் தான். ஸோ அண்ணன் சொல்கிறது தான் நாங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தோம் உள்ள. அண்ணன் சொல்லுங்கள், ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி எந்த டைம் வந்தால் கரெக்டாக இருக்கும்? இது வந்து மார்னிங் ஸ்லாட் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கூல் ப்ரீஸாக இருக்கும். நீங்கள் ஐகானிக் பில்டிங்ஸ், ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஒரு 2 hours டூர். மார்னிங் 7 o'clock வரலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் அதே மாதிரி 6 o'clock வந்தீங்கன்னா யூ கெட் லைட்டிங்ஸ் ஆஃப் தி பில்டிங்ஸ். இது வந்து இதனால சுற்றி பார்த்தீங்கன்னா யூ கேன் என்ஜாய் தி ரைட். வாவ். ஸோ இந்த 3 டைமும் நீங்கள் தான் இருப்பீங்களா? என்ன சார் ஷிஃப்டிங் மார்னிங் ஸ்லாட்ல வரலாம், ஈவினிங் ஸ்லாட்ல வரலாம். எப்படி இருந்தாலும் கைட்ஸ் இருக்காங்க. மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய டிடிடிசி அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அங்கேயே வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம், இல்ல ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க. I love you so much. Bye.